என்னுடைய தொகுதியில அமைந்திருக்கிற கொடுங்கர் குப்பை கொட்ட வளாகத்தை பற்றி நான் இந்த அவையிலே உங்களுடைய கவனத்தை ஈர்க்க இருக்கிறேன். காரணம், அந்த குப்பை கொட்ட வளாகத்தினால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சுகாதார சீர்கேடு. ஏறக்குறைய தினசரி 2500 டன் குப்பை அங்கே கொட்டப்படுகிறது. அது கொடுங்கர் குப்பை கொட்ட வளாகத்தை குறித்து ஆய்வு நடத்துகிறார் என்பதை தங்கள் மூலம் நான் அறிய விரும்புகிறேன். எனது பெரம்பூர் தொகுதியில் ஒரு அரசு பொறியியல் கல்லூரி அமைத்திட வேண்டும். காரணம், வடசென்னை பகுதியில் இருக்கிற மக்கள் மிகவும் பின்தங்கிய மக்கள், வருமானத்தில் குறைவான வருமானத்தில் வாழ்கிற வாழ்க்கை நடத்துகிற கஷ்டப்படுகிற மக்கள். அவர்கள் பயன்பெற வகையில் அந்த பகுதிக்கு ஒரு அரசு பொறியியல் கல்லூரி வேண்டும். அதுவும் குறிப்பாக அந்த கல்லூரி பெரம்பூர் தொகுதியில் அமைந்துவிட்டால் நன்றாக இருக்கும். காரணம், அங்கே அதுக்கான உரிய இடங்கள் நிறைய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெரம்பூர் தொகுதியில் வசிக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான அவர்களுக்கு தேவையான இடுகாடுகளுக்கான இடங்களை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும். எனது பெரம்பூர் தொகுதியில் வசதிகளும் கொண்ட மகப்பேறு மருத்துவமனை அமைத்து தர வேண்டும். எனது பெரம்பூர் தொகுதியில் கேப்டன் காட்டன் கால்வாய், கொடுங்கர் கால்வாய், அந்த எனது தொகுதியை சுற்றி ஓடுகிற அனைத்து கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்து வெள்ளம் அதில் வராத அளவுக்கு தக்க நடவடிக்கை மாண்பு அமைச்சர் எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, எனது பெரம்பூர் தொகுதியில் தமிழக கடற்கரை மாவட்டங்களில் சுமார் 40 இடங்களில் கடல் நீரை குடிநீராக்க திட்டம் தீட்டப்பட்டது. அதனை இந்த அரசு இந்த 8 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தியதால் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்பதை